20 February 2026 திருநெற்று புதனுக்கு பின் வரும் வெள்ளி நற்செய்தி வாசகம். மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சியுமக்கு. அதிகாரம் 9, பிறகு வசனங்கள் 14-15 முடிய. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, தவக்காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமைகளில் ஆண்டவர் இயேசுனுடைய தெய்வீக தியாகம், சிலுவை பயணத்தால் உணர்ந்ததை நாமும் உணர்ந்து, சிலுவை பாதைகளிலும் ஒருபோதிகளிலும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற இந்த நாளில் ஜெபிப்போம். இன்றைய நாளினுடைய புனிதர்களை பார்க்கின்ற பொழுது புனிதர்கள் ஜெசிந்தாவோ மற்றும் பிரான்சிஸ்கோ மார்டோ இவர்களுடைய நினைவு நாளை தாயாம் திரு அவை கொண்டாடுகிறது. பாத்திமா அன்னையினுடைய திருக்காட்சியை கண்ட பாக்கியத்தை பெற்றவர்கள். பிரான்சிஸ்கோவும் ஜெசிந்தாவும் போர்ச்சுகீசிய கிராமம் ஒன்றின் மிக அதிபறை குடிமக்களாகிய மானுவேல் மற்றும் ஒலிம்பியா மார்டோ ஆகியோருடைய குழந்தைகளாக இவர்கள் பிறந்தவர்கள். குழந்தை இருவரும் கல்வியில் கற்கவில்லை என்றாலும் வாழ்வியை அறிவியலும் பாரம்பரியத்திலும் உயர் அறிவுள்ளவர்கள். லூசியா ஞாபகப்படி பிரான்சிஸ்கோ சாந்தமான மனநிலை கொண்டவர், சற்றே இசையின் பால் ஆர்வம் கொண்டவர். அதே வேளையில் ஜெசிந்தா மிகவும் அன்பான சிறுமியாகவும் இனிய பாடல் பாடும் குரல் கொண்டவராகவும் இருந்தார். நடனமும் அவருக்கு கைவந்ததாக இருந்தது. பிரான்சிஸ்கோ உலகத்தின் பாவங்களுக்காக இயேசு ஆறுதல் தருவதாக கருதி தனிமையில் ஜெபிக்கும் வழக்கம் கொண்டவராக இருந்தார். ஜெசிந்தாவோ தாம் கண்ட 3வது காட்சி திகிலுட்டு நகரத்தை ஒரு காட்சியை கண்டதாகவும் அதனால் தாம் மிகவும் பாதிக்கப்பட்டதாகவும் கூறினார். அன்னை மரியாள் குழந்தைகளும் கூறியபடி தவம் மற்றும் தியாகம் ஆகியவையே பாவிகளை ரட்சிக்க தேவை என ஆழமாக நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் கூறினார். தன்படி 3 சிறுவர்களும் முக்கியமாக பிரான்சிஸ்கோவும் ஜெசிந்தாவும் கடுமையான ஜெப முயற்சியில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். இவர்கள் இருவருடைய உடலும் இறந்த பிறகு பாத்திமனை பேராலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளன. 1951 ஜெசிந்தாவுடைய முகம் அழியாமல் காணப்பட்டது. பிரான்சிஸ்கோவின் முகம் சிதைந்து போய் காணப்பட்டது. திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களால் மே மாதம் 13 அருளாளர்களாக அருள் பொழி செய்யப்பட்ட சகோதரர் இருவருக்கும் 17 வருடங்கள் கழித்து அதே நாளில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் புனிதர்களாக அருள் பொழிவு செய்யப்பட்டார்கள். இவர்களிடத்து கற்றுக்கொள்கின்ற பாடமானது, நாம் சிறு வயதிலிருந்து இப்பொழுதும் சரி ஜெபமாலையில் சொல்வதில் நாம் அதிக அளவில் பக்தியை சிறந்து வைத்திருக்க வேண்டும் மற்றும் பிறருக்காக ஜெபிக்க வேண்டும். மற்றவர்களுக்காக கைகளில் ஜெபமாலை ஏந்தி அதன் மூலம் இறையருளை அன்னை மரியாக வழியாக நாம் நிறைவாக பெற இந்த நாளில் நாம் ஜெபிப்போம். பிரியமான இந்த நற்செய்தி வாசகத்தை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு மற்றொரு தவக்காலத்தின் நெறியை நமக்கு போதிக்கின்றார். இந்த நற்செய்தி ஆன்மீக வாழ்வின் 2 வெவ்வேறு அணுகுமுறைகளுக்கு இடையே நடக்கும் மோதலை நமக்கு பார்க்கிறோம். யோவானுடைய சீடர்கள் குழப்பத்துடன் இயேசுவிடம் வந்து கேட்கிறார்கள், நாங்களும் பரிசேயர்களும் அடிக்கடி நோன்பு இருக்கிறோம், உம்முடைய சீடர்கள் ஏன் இருப்பதில்லை? அவர்கள் சடங்குகளை பார்க்கிறார்கள். ஆனால் இயேசு அவர்களுக்கு உறவை சுட்டி காட்டுகிறார். இயேசு ஒரு அழகான உருவகத்தை பயன்படுத்துகிறார். மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துயரப்பட முடியுமா என்ற கேள்வி கேட்கிறார். மணமகன் என்பது இறைவனையே குறிக்கிறது. நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட இறைவன் தம் மக்களோடு இருக்க வந்து இருக்கிறார் என்பதை இயேசு அறிவித்து, ஒரு திருமண விருந்தில் யாரும் கலோரியை கணக்கிட்டு கொண்டோ அல்லது உணவை மறுத்தோ ஒரு மூலையில் அமர்ந்திருப்பதில்லை. அங்கே அன்பின் பிணைப்பை தான் கொண்டாடுகிறார்கள். நம்பிக்கையின் மையமே மகிழ்ச்சி தான் என்று இறைவன் குறிப்பிடுகிறார். நாம் சட்டங்களை கடைபிடிக்க வேலைக்காரர்கள் அல்ல, மாறாக கடவுளின் அருளை விருந்துக்கு அழைக்கப்பட்ட விருந்தினர்கள். இயேசு நோன்பை அவர் ரத்து செய்யவில்லை, மாறாக மணமகன்
அவர்களை விட்டு பிரிக்கப்படும் காலம் வரும், அப்பொழுது அவர்கள் நோன்பு இருப்பார்கள் என்கிறார். அந்த காலம்தான் இது. மணமகன் தன் கண்களுக்கு தெரியாதவாறு அழைத்து செல்லப்பட்ட காரணத்தால் இந்த தவ காலத்தில் நாம் நோன்பு இருக்கிறோம். நாம் ஏன் நோன்பு இருக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது, நாம் எவ்வளவு தூயவர்கள் என்று காட்டவோ அல்லது கடவுளை கவரவோ அவருடைய அருளை விலைக்கு வாங்கவோ நாம் நோன்பு இருப்பதில்லை. மாறாக அவர் மீது தாகம் கொள்ள மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல என்பதை நாமே நமக்கு நினைவூட்டுவை இந்த நோன்பு இருக்கிறோம். நமது வயிறு பசியால் துடிக்கும் பொழுது அல்லது நாம் தியாகம் செய்த காப்பி மீது ஆசை வருகிற பொழுது நம் ஆன்மா கிறிஸ்துவுக்காக அதைவிட அதிகமாக இயங்க வேணும் என்பதை உடல் ரீதியாக நாம் இந்த நோன்பில் காட்டுகிறோம். பரிசேயர்களுக்கு நோன்பு என்பது ஒரு சடங்காகவும் பெருமைக்கான ஒரு அடையாளமாகவும் மாறுகிறது. ஆனால் இன்றைய அழைப்பு என்னவென்றால், நமது தவக்கால ஒழுக்கங்களை ஒரு கடமை என்பதிலிருந்து இறைவனுடான ஒரு அன்பை மாற்றுவதுதான் இந்த நோன்பு. உங்கள் நோன்பு உங்களை கோபக்காரராகவோ அல்லது மற்றவர்களை தீர்ப்பிடவராகவோ மாற்றினால் நீங்கள் மணமகனை தவற விட்டீர்கள் என்று அர்த்தம். ஆனால் உங்கள் நோன்பு உங்களை அதிக இரக்கமுள்ளவராகவும் செவைக்கின்ற ஒரு நபராக மாற்றினால் நீங்கள் உண்மையாகவே நோன்பிருக்கிறீர்கள். ஜான் கிறிஸ்துவும் இவ்வாறாக குறிப்பிடுவார், நோன்பினுடைய மதிப்பு உணர்வை தவிர்ப்பது அல்ல, பாவத்தை தவிர்ப்பதிலே இருக்கிறது. ஆக தவக்காலத்தை பொறுத்தவரை நோன்பு என்பது ஒரு உடல் எடையை குறைக்கும் டயட் அல்ல, இது ஒரு ஆன்மீக சீரமைப்பு. அமெரிக்க கத்தோலிக்க பேரவையின் கூற்றின்படி நோன்பு என்பது உள்ளார்ந்த மாற்றத்தின் வெளிப்புற அடையாளம். உடலின் ஜபமானது பசியின் வழியாக கடவுளின் மீதான ஆன்மீக தாகத்தை வெளிப்படுத்துவது. ஆண்டவரே, உணவை விட நீரே எனக்கு முக்கியம் என்று சொல்வதுதான் நோன்பு. பசியை உணர்வதன் மூலமாக கிறிஸ்துவின் பாடுகளோடும் உணவின்றி தவிக்கும் ஏழைகளோடும் நம்மையே நாம் இணைத்துக் கொள்கிறோம். உலக பொருட்கள், உணவு, செல்போன், சொகுசு மீதான பிடிப்பிருந்தவை விடுவிக்க கடவுளோடு நம்மை இந்த நோன்பானது இணைக்கிறது. ஆக உடல் ரீதியான ஒரு நோன்பானது நாம் சாம்பல் புதல் புதிய வெளி என்று முழு உணவையும் மற்ற இருவேளை மிக குறைந்த அளவும் உட்கொள்ளலாம் என்று நாம் பல விதத்தில் அமைக்கிறோம். 18 வயதிலிருந்து 55 வயது வரை நோன்பு இருக்கின்ற நபர்கள், 14 வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் இயற்கையை தவிர்ப்பது, இது போன்ற விதிகளை நாம் கடைபிடிக்கின்றோம். ஆனால் இதையும் தாண்டி ஆன்மீக அணுகுமுறையாக நம் நோன்பை எடுத்து வைக்க வேண்டும். உணவை மட்டும் தியாகம் செய்யாமல் நம்முடைய சமூக வலைத்தளங்கள், வதந்திகள், எப்போது நான் தான் சரி என்ற பிடிவாதத்திலிருந்து நாம் நோன்பு இருக்க வேண்டும். தர்மத்தோடு நம்முடைய நோன்பை நாம் இணைக்க வேண்டும். நோன்பு இருக்கும் பொழுது முகவாட்டமாக இல்லாமல் ஆண்டவருக்கும் நமக்குள்ள இடையில் இருக்கின்ற உறவை நாம் நோன்பாக மாற்ற வேண்டும். ஆக நம்முடைய இதயத்தை வெறும் வெறுமையாக மட்டும் செய்யாமல் ஆண்டவருடைய அருள் நம்முடைய வாழ்க்கையிலும் இதயத்திலும் நிரப்ப, பழைய தீய பழக்கங்களிலிருந்து மீண்டும் விடுதலை பெற்று ஆண்டவருக்காக வாழ்கின்ற ஒரு நிலையில் நாம் வாழ்வதற்காகத்தான் ஒவ்வொரு நோன்பும் இருக்கிறது. ஆக அந்த ஒரு நோன்பை தான் இறைமகன் இயேசுவின் நற்செய்தியில் குறிப்பிடுகிறாக. இன்றைய வெள்ளிக்கிழமைகள் நாம் நோன்பு இருக்கப் போகிறோம். இந்த நோன்பு ஆனது இறைவனுக்கு உகந்ததாக நம்முடைய இதயத்தை சார்ந்து இருக்கின்ற நோன்பாக மாற்ற தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்றாடுவோமாக. அன்புள்ள இயேசுவை, பாடுகளின் வழியாக இந்த உலகை மீட்டவரை, இனி வாழ்வுடைய உண்மையான மணமகனை, இந்த அருமையான காலை பொழுதற்காக, இந்த புதிய நாளிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, இறைவனுடைய வார்த்தையினால் வாழ்கிற என்பதை இன்று எங்களுக்கு நினைவுபடுத்தினரே. ஆண்டவரை, இந்த தவக்காலத்தை நாங்கள் மேற்கொள்கின்ற நோன்பு வெறும் கடமைக்காகவும் அல்லது சடங்கிற்காகவும் இல்லாமல் உம்மீது கொண்டுள்ள அன்பின் வெளிப்பாடாக இருக்க எங்களுக்கு உதவியாக வரும். எங்கள் உடலில் பசி எடுக்கும் பொழுதெல்லாம் என் ஆன்மா உம்மை எவ்வளவு தூரம் இயங்குகிறது என்பதை நாங்கள் உணர செய்தரலும். இறைவா, உணவை தவிர்ப்பதில் மட்டும் நின்று விடாமல் என் உள்ளத்தில் உள்ள கசப்புணர்வு, கோபம், பிறரை தீர்ப்பிடுதல் மற்றும் வீண் பெருமை ஆகியவற்றை தவிர்க்கவும் எங்களுக்கு துணையாக வரும். இவன் இதயத்தில் உள்ள உலக இறைச்சல்களை குறைத்து உம்முடைய மெல்லிய அமைதியான குரலை கேட்க எங்களுக்கு உதவியாக வரும். ஆண்டவரே, இன்று நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு தியாகத்தையும் எங்களுடைய புதிய மனிதராகிகளை மாற்ற உதவியாக இருக்கட்டும்.
ஆண்டவர்களை நோம்பின் மூலம் மிச்சப்படுத்துகின்ற நேரத்தையும் பொருளையும் தேவையில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்கின்ற இதயத்தை தாரும். எங்கள் நோன்பிகளை மற்றவர்களுடன் அன்போடனும் பணியுடன் நடக்க தூண்டட்டும். ஆண்டவரையுடைய வருகைக்காக என்னுடைய இதயத்தை தயாரித்து உடைய உயிர்ப்பின் மகிழ்ச்சியில் பங்கு பெற என்னையே தகுதிப்படுத்தி அருளும் என்று நான் செய்த ஒவ்வொரு பாவத்திற்காக மனம் வருந்துகிறேன். உடலாலும் மனதாலும் பலவிதமான இக்கட்டு இடையூறுகளால் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் நினைத்து மனம் வருந்துகிறேன். ஆண்டவர் இதயத்திற்கு முன்பாக நாங்கள் ஒப்புக்கொள்கிற இந்த பதிகாரத்தை ஏற்றி எங்களுடைய பாவத்தை மன்னித்து இவருடைய ஆன்மாக்களை தூய்மை செய்தரலாம். ஆண்டு என்று நாங்கள் தியானிக்கப் போகின்ற ஒவ்வொரு சிலுவை பாடுகளுடைய நிலையிலும் பங்கேற்று அதன் வழியாக மீட்பை பெற்றிட, அதன் வழியாக எங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்திட எங்களுக்கு உதவியாக வாரும். நம்முடைய சிலுவையை சுமந்து செல்கின்ற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவருடைய அருளை போதும். இந்த சிலுவையின் வழியில் நாங்கள் மீட்பு பெறுகின்ற எல்லா விதமான சூழ்நிலைகளை இன்றைய நாளில் எங்களுக்கு ஏற்படுத்தியறலும். நிழலில் வாழ உடைய சிலுவையின் வழியில் நடக்கிற எங்களுக்கு உதவியாக வந்து தூயாவினால் எங்களை வலிமையீட்டியறலும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியர் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.